ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு சண்டேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்ட்டுன்னா இட்லியும் அப்புறம் உருளைக்கிழங்கும் சுண்டல் போட்டு குழம்பு தான் வந்து வச்சுருக்கோம். இப்போ தான் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு நம்ம தியாவும் கல்கி என்ன வேலை பார்க்குறாங்கன்ட்டுக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இங்கே இந்த பில்லெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால் வந்து இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா, அதில் வந்துட்டு எல்லாமே நிறைய வந்திருக்குது. அதனால் அது இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே. அப்புறமேட்டுக்கு இங்கே என்ன வேணும்? யார் உங்களை கட்டி போட்டதுங்க? ராவடி பண்ணுறாங்க இவங்க 2 பேரும். இந்த வந்துட்டு வீட்டு வாசப்படியிலே வந்து உட்காந்துக்கிட்டு ராவடி பண்ணுறதுனால தான் வந்துட்டு இவனை வந்து 2 பேத்தையுமே வந்து கட்டி போட்டாச்சு. வேற எங்கேயாவது உட்காந்துருந்தா பரவாயில்ல. வாசப்படியில் வந்து நிலவு கழிட்டே வந்து உட்காந்துக்கிறானுங்களா, எங்கேயோ தடிக்கட்டு எது விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதனால் வந்து இவங்க 2 பேத்தையும் வந்து இங்கே கட்டி போட்டு கீச்சு 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. குழந்தைங்க எப்படி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி கொய்யாப்பழம் பொறிக்க போகிறாங்க. அதுதான் வந்து கையில் தாம்பாளத்தோடு வந்து கிளம்பியாச்சு. இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இது சீத்தாப்பழம் பொறிச்சோம். அதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா பழுத்து போய் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் சளியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து அந்த சீத்தாப்பழம் சாப்பிட்ற தவளை போதா அந்த ஆசை வந்து விட மாட்டேங்குது. சீத்தாப்பழமும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும், கொய்யாப்பழமும் பொரிச்சிட்டு சாப்பிட தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம கொய்யாப்பழம் பொறிக்க போகலாம். குழம்பதியா அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஆமாம், அழகியும் கூட வந்துட்டாங்க. வாழையிலெல்லாம் பாருங்கள், தண்ணி அப்படியே மழை பெஞ்சா அப்படியே சொட்ட சொட்டா எப்படி இதாக இருக்குன்ட்டு பார்க்கவே க்யூட்டாக இருக்கு இல்லைங்க? நிறைய பழத்து இருந்துச்சுட்டா கொய்யாப்பழம் வீட்டிலேருந்து பார்க்குறப்ப. அங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பழம். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா பழம்? இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அதுவும் அங்கே பாருங்கள், அதுவும் இந்த இடத்துல பாருங்கள் பழம் பழுத்துருக்கு. நிறைய பழுத்து இருக்குதுடா, பார்த்து போகிறீங்க, கீழே போட்டுறாதீங்க, கீழே விழுந்துடாதீங்க. நீங்கள் பாருங்க, இங்கே இந்த இடத்துல ஒரு மகாக்கனி செடி இருக்குது. எது பறிக்கிறீங்க? அதெல்லாம் பச்சை பழுத்த காய் பாரு இருக்கு நிறையா. அதை பாரு கல்கி காமிக்கிறாங்க பாரு. அதுவும் அது இல்லை தியா, அது இல்லை. எல்லோ கலரில் மேலே பாரு குருவிலாம் கடிச்சிருக்குது. அப்புறம் இங்கே பாரு, இந்த இடத்துல நிறையா இருக்குது, காமிக்கிறாருங்க. போறீங்க விழுந்துருச்சா? நான் தான் சொன்னேன்ல தொட்டா விழுந்துரும்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, இங்கே பாரு காய் இங்கே எவ்வளோ இருக்குன்ட்டு. அங்கே பாரு கொத்து கொத்தாக இருக்குது, தெரியுதா? ஆமாம், அப்பா வேலையாக இருக்காங்கடா. வேணும் தட்டு கொண்டு போய் கல்கி பக்கத்தில் கொண்டு போங்க. கம்மனு குண்டாட்டு வந்துருக்கலாம் மாட்டிருக்கு அன்னைக்கு மாதிரி. போடுங்க, வாத்து கொடுத்துடலாம். எல்லாமே பொரிச்சு போடுங்க, வாத்து கொடுத்துடலாம். எவ்வளோ கை பாரு பழுத்துருக்குது. என்னாச்சு, பொரிச்சிட்டியா இல்லையா? கல்கி போ, பக்கத்தில் போ. அவ்வளோதானா? 5 காய் இருக்கா? இன்னங்க மேலே இருக்கு, மேலெல்லாம் இருக்கு. ஏன் அது பச்சை? அதில் பச்சை காய்
ஆமா, கொத்து கொத்தா இருக்கும் தான், அதெல்லாம் பச்சை காய். வா, எங்க ஏறிட்டு இருக்க? உளுந்துராத. இட்டோங்க இட்டோங்க. எப்படி எப்படி கத்துறானுங்க பாருங்க பசங்க. அவங்களுக்கு அவுத்து விட்டா காய் பாருங்க, ஒரு காய் இருக்குது பாருங்க. அதோ அந்த இடத்துல பாருங்க, அதோ தெரியுதுங்களா? இங்கிருந்து பொறிச்சு அங்கே கீழே விழுந்துருச்சு. சரி, மேலே வாங்க, நான் பொறிக்கிறேன். காய் தெரியுது அங்கே ஏதாவது? அங்கே இருந்து பார்த்தா பச்சையாக இருக்கா? சரி சரி, இங்கே ஒரு காய் பழுத்துருக்குது. அப்புறம் இங்கே மேலே இங்கே ஒரு காய் வந்து பழுத்துருக்குது. இங்கே மேலே இருக்கு. ஆமாம் ஆமாம். எங்கே அந்த குச்சி? இங்கே தானே இருக்கும். அண்ணங்கிட்டு இருக்கா? இது 8 காய் பெருசாக இருக்குதுதா. இங்கே பாரு, ஏற்கனவே இதாக இருக்குது. கல்கி இந்த பக்கம் வா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது பழுத்துருச்சு. அதான் பாரு, தேக்கு குருவி. அழகி இங்கே வா, அழகி வா. 7 வந்துருச்சுமா. 7 காய் இருக்கா? இப்போ பாருங்க 8 காய் வந்துடும். அது அங்கே இருக்கு, தெரியுதா? அதாவது அங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லோவாக இருக்கு. அப்படியே வெயிட் இழுத்துக்கிட்டே போகுது. அந்த ஒரு கொயாக்கு நான் இழுக்காது. இங்கே புரியுங்க. அது இழுத்தியா? கைப்பொறி. அது பின்னாடி இருக்குது, பழுத்துருச்சா? வந்து பறிக்கணும். அப்படிதான் இருக்கு இல்ல? ஒருத்தர் இழுத்தாதான் ஒருத்தர் பொறிக்க முடியுது. இங்கே பாரு, இங்கே ஒரு காய் இருக்கு பாரு. இதா முன்னாடியே பார்த்தியா? நல்லா இருக்கு. என்னங்க எனக்கு கொய்யாப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? இதுமா பாவி சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் ஒரு கீழே வந்து பக்கம் இறங்கி இப்படி அழகிங்க வாடா. இது பச்சையா இருக்கு. ரெண்டுருச்சு. இங்க பாருக்கியா? அங்கேயே இருக்கா? ஆமா, எங்க வர. இங்க பாரு, ரொம்ப 2 காய் இருக்கு. ஆமா, இங்க பாருதா, இங்க ஒரு காய் பாரு, தெரியுதா? இப்போ கீழே கூட ஒரு காய் விழுந்துருக்கு. இதோ கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கு. நிறையா வத்த பசங்களுக்கு தான் இருக்குது. ஆமாம், நம்ம கட் பண்ணிட்டு சாப்பிட்லாம். இப்போ இங்கே 2 காய் இருக்கு. ஓகேடா ஓகேடா. கைங்களா? இங்கே ஒரு காய். கை டக்குன்னு வாடி. இப்போ வந்து மேலே ஏற போகிறேன். சரியா? அம்மா வந்து சின்ன வயசுலாம் மேலே ஏறுவோம்டா கொய்யா மரத்தில். அங்கே ஊரில் இருக்கும்ல, ஆமாம், அப்பெல்லாம் வந்து ஏறுவோம். சரியா? இது ஏறவே தேவையில்லையாட்டு இருக்குது. இங்கே வந்துருச்சு. இதோ போர் முடிஞ்சிருச்சு. இது கையில் இருக்க, கை கீழே போட்டுறாங்க. எத்தனை என்ன? 2. வரேன். வந்தாச்சு.
காயெல்லாம் பொரிச்சாச்சா? எத்தனை காய் இருக்கு? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 காய் இருக்கா? ஓகே ஓகேடா, காயெல்லாம் பொரிச்சு முடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 2 காய் இன்னும் மேலே இருக்குது. அதனால் நம்மளால பொரிக்க முடியாது. கீழே உள்ள பிடிச்சிக்கலாம். கீழே வந்து பொரிச்சிக்கலாம். ஆதிசும் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த கிழவு குச்சிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நெட்டு வச்சிட்ருக்காங்க. இதையே கொய்யாப்பழத்தை தூக்கிட்டு இங்கேயே வந்துட்டான். கொய்யாப்பழம் வேணுமா? பழுத்த கொய்யாப்பழம் மட்டும்தான் பொரிச்சோம். காஞ்ச கொய்யாப்பழம்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்பாடு கொண்டு போய் கொடுங்க. வளர்க்கலையா? எப்போ பாரு இதே தான் அப்பாவுக்கு இல்லை. காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டு கொடுத்தாலும் சரி, எதை பண்ண கொடுத்தாலும் சரி, பல்லு வளர்க்கல இல்லை. அவனுக்கு காய்ச்சல், அவன் சாப்பிட மாட்டான். ஆமாம், நல்லா பழுத்த பழமாக எடுத்து சாப்பிடு. இந்த பழம் நான் சாப்பிட போறேன். நல்லா பாருங்க, பழுத்துருச்சு. சூப்பரா இருக்கு. கொஞ்சமாக வந்து குருவி வந்து கடிச்சு வச்சிருக்கும் போல இருக்குங்க. அதை வந்து வறுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்ருக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் வறுக்கணுமாம்மா. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இந்த கிழவு குச்சி வந்து, கிழவு குச்சி தானே இது? கிழவு குச்சி இதெல்லாம் இந்த ஃபுல்லாக நெட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் நெட்டு வச்சிடலாம் அப்படின்னு நட்டுட்டு இருக்காங்க. ஜி, அழகி கொய்யாப்பழம் வேணுமா? நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கல்ல, அழகு எங்கள் கூட இருக்கானா? எங்கள் கூட வீட்டில் தான் இருக்கிறான். நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் அழகே இருக்கிறோம். பொண்ணுங்களுக்கு ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் வந்துட்டோம் இல்லை, இப்போ வர வேண்டியது தானே, அங்கேயே இருக்க வேண்டியது தானே. சாப்பாடு வச்சிட்டீங்களா? கிழவு குச்சி இவ்வளோ தான் நாங்கள். கொய்யாப்பழம் எடுத்துக்கோ கல்வி, கொய்யாப்பழம் எடுத்துக்கோ. சரி, இது எடுத்துக்கோ. வேற பழம் வந்துடும் வந்துடும். அதாவது நான் இப்போ என்ன கேட்டேன்னா, அவர்கிட்ட லேடிஸ் எல்லாம் வந்து பைக் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அதனால் வந்து எனக்கும் வந்து பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு வந்து பைக் ஓட்ட கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் போதும், நீ ஸ்கூட்டி வந்து ஓட்டி கற்றுக்கிட்டதே போதும், அதை ஓட்டிக்கிட்டே வந்து எங்கே எடுத்தாலும் நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பைக்கெல்லாம் ஓட்டி கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏங்க? ஏன்? ஆனால் ஒன்றும் கிளம்பிடுறான். ஆமாம், பைக் எடுத்துகிட்டு. பைக் ஓட்ட கற்று தெரிஞ்சுக்கிட்டாலும் அது ஒரு யூஸ்ஃபுல் தானே. சரி, பைக் ஓட்ட நான் கற்றுக்கிறேன், நீங்கள் கற்றுக் கொடுக்க வேணாம். பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்து எனக்கு ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்துருங்க. எந்த பைக்? இந்த லிபிரோவையா? இந்த லிபிரோ ஒன்று பைக்கில் அவங்க அவங்க பேரில் வந்து முத வாங்கின வந்து வண்டி வந்து லிபிரோ யமஹா, அதுதான் வந்து வாங்கியிருந்தாங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா பழசாயிருச்சு. 18 வருஷம் இருக்குமா வாங்கி? 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாங்க, அந்த வண்டி அப்படியே ஓரம் கட்டியாச்சு. அப்புறமேட்டுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ
அதுக்கப்புறம் சுசுக்கி ஒன்று ஆக்சஸ் ஒன்று வாங்கினோம். அது வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. எந்த வண்டி வாங்கினோம்னா ஐக்யூப் வாங்கியிருந்தோம், எலக்ட்ரிக்கல் வண்டி. இப்போ வந்து நிறைய பேர் லேடிஸ் வந்து பைக் ஓட்டுறாங்க. எனக்கு வந்து பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஸ்கூட்டி ஓட்டுறீங்க வந்து பைக் ஓட்ட முடியாதாங்க. நிறைய பொண்ணுங்க பாருங்க, இப்போ கூட ஒரு பொண்ணு போச்சு பைக்கில். அதனால் வந்து எனக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுங்க. இருக்குது அதே ரெடி பண்ணி கற்றுக் கொடுத்தா பரவாயில்லன்னா முடியவே முடியாது. நீ பைக்கே ஓட்டாத, நீ ஸ்கூட்டி ஓட்டி கற்றுக்கிட்ட வரைக்கும் போதும். அதை கற்றுக்கிட்டே நீ எடுத்துக்கிட்டா அங்கேயும் இங்கேயும் போயிடுற. நீ நினச்சா ஊருக்கு போயிடுற, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு இவங்களாம் நம்ம இப்போ எதிர்பார்க்க தேவையில்லை. நாமளே எங்கே வேணாலும் வண்டி ஓட்டு கற்றுக்கிட்டா ஒரு கடைக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதனால் வந்து நாம் வந்து கற்றுக்கிட்டதுனால இப்போ வந்து டூருக்கு போகலாம். இவங்கள பாருங்க, அங்கே என்னடா பண்ணுறான் அழகி. அதனால் வந்து முடியாது, பைக் ஓட்டி கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. ஃபீலிங் ஆஃப் த இந்தியா. என்ன பண்ணுறான் அழகி? அழகு ஜாலியாக சுற்றுறான் அப்படியே. அவன் கத்துறானுங்க, அவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கிறானுங்க பாரு. டேய், துணியெல்லாம் அழுக்கு பண்றியா நீ? ஏறுவா, கூப்பிடுங்க, ஏறுவான். அப்போ அழகி கழுக்கு மேலே ஏறணுமாமா, ஏறு விளையாடு. ஆமா 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 ஆமா. பாத்தீங்களா, ஏறவே மாட்டா. இதுக்கு போயிருது அவன் சூடு பாக்காத. விடு. ஆமா, அழகி கூட காவா. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகான் கிளிக். பை பாய். டைம் ஆயிடுச்சு, மணி 10:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. பாத்துடா டேய். அப்படியா? சரி போங்க, சாப்பிடலாம், பசிக்குது. எப்பயுமே லீவ் டைம்ல லேட்டு தான் ஆகுது. ஸ்கூல் டைம்ல கூட சீக்கிரம் சாப்பிட்டுறோம். சரி, இன்னைக்கு வீட்ல வந்து என்ன ஸ்பெஷல்னா உருளைக்கிழங்கு குழம்பு, சுண்டல் போட்டுருக்காங்க. சுண்டல் பட்டாங்க பச்சை போதே. வாங்க फ्रेंड्स, நீங்களே என் கூட வாங்க, சாப்பிட போலாம். கமான். பை பை. மறக்காம லைக் பண்ணிக்கிறேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் தான் फ्रेंड्स முக்கியம்.